தெருக்கி விட்டாங்க. பிரமாதமாக இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி போன மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணிருக்காங்க சார் பேயா நடிச்சிருக்காங்க எல்லாரும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. தெருக்கி விட்டாங்க. ரஞ்சித் டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஏங்க என்னங்க அவரை போய் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தெருக்கி விட்டாரு. சீனு மிரட்டி விட்டாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் மிரட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. ஆக்டிங் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸ்டோரி நல்லா இருக்கு. புதுசாக இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங். ப்ரோ தங்கலான் எப்படி தெரியுமா ஏச்சி டைம் திரும்ப இருக்கிறார் எல்லாரும் சொல்லுவார் இனியே நாங்கள் ஆடுகள் இல்லை சொல்லிட்டு அதை நிரூபிச்சிட்டாரு பா ரஞ்சித் அண்ணன். அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. வெளியே வர முன்னாடி பார்க்கறத கோல்டாக மின்னுக்குது அப்படியே படம். அந்தமாதிரி கண்ணுக்குள்ளே இருக்குது படம். சான்ஸே இல்லை படம். உலக மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. மறைக்கப்பட்ட வரலாறு தெளிவாக சொல்லிக்கிறாரு. இன்ச் ஆய்வு பண்ணிக்கிறாரு ப்ரோ. ஒரு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? இந்த படம் தங்கலான் பயங்கரமாக இருக்குது. படத்தை பார்க்கலாம். வெந்து தணிந்தது காடு. படத்துக்கு இன்னொரு தடவை டிக்கெட்டை போடு. அப்படிதான் இருக்குது படம். உண்மையாக சூப்பராக இருக்குது படம். வேறு லெவலு. ரஞ்சித் சாருக்கு வாட்ஸ்அப். நான் படம் வேறு லெவல்ண்ணா. அதாவது ரஞ்சித் அண்ணன் தமிழ் சினிமாவோட கோல்டு, அவ்வளோதான். தங்கலான்னு எப்படி கோல்டோ இது ரஞ்சித் அண்ணன் தான் கோல்டு. ரஞ்சித் அண்ணனோட சார்பட்டாவை விட எனக்கு பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரில, ஏதாவது புதுசாக மக்களுக்கு எடுத்துகிட்டு வராரு பார்த்தீங்களா. ரஞ்சித் அண்ணன் பாலிடிக்ஸ் இருக்குது படத்தில். அந்த பாலிடிக்ஸே அண்ணன் புதுசாக சொல்கிறாரு. அது வேறு லெவலு. படம் நல்லா இருக்கும். விக்ரம் படம்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கா இது படம்? விக்ரம் அவர் தான். அவர் தாங்க படம் செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. ஜிவி சாங்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கும். மாளவிகா அவங்க தான் செம்ம வேறு லெவலில். அவங்க தான் அவன் வச்சவங்க தான் பார்த்தோம். படம் என்ன சொல்கிறது, வேறு லெவலுங்க படம். சூப்பராக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியா இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்? இல்லை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் இது ஒரு ஆதி தமிழரின் வரலாற்றை நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாரும் விக்ரமெல்லாம் அடிச்சிக்க முடியாது. இந்த மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. கொஞ்சம் நல்லா சூப்பராக பயங்கரமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி செம்மையாக இருக்குது. இந்த வருஷமும் அவருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கா? என்ன பிடிச்சது படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. படத்தில் பிஜிஎம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் ஜிவி மியூசிக் செம்மையாக இருக்குது. விக்ரம் கெட்டப்லாம் செம்மையாக இருக்குது. டைரக்ஷன் வைஸ் நல்லா இருக்கா? ஓகே. ரஞ்சித் எல்லா படத்தோட இந்த படம் சூப்பராக தான் இருக்குது. லாஸ்ட் படம் சார்பேட்டா பரம்பரை. அந்த படம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இது அதோட பயங்கரமாக தான் இருக்குது. மியூசிக் தான் பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. படத்தில் விக்ரம் சார் தவிர வேறு யாரும் நம்ம வரோம் இல்லை பசுபதி காமெடியாக பசுபதி எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது. ஆனால் பிஜிஎம் தான் கிழிச்சு விட்டாரு தலைவர். செம்மையாக இருக்குது படம். ஓகே வேற லெவல். கண்டிப்பாக இந்த எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணலானே. அதுவும் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் சொல்ல விரும்பலை. பார்க்குறவன் அவ்வளோதான் தெரிச்சிருவான். அதாவது ஒன்றுமே இல்லை, சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலானே. இந்த பார்வதி சியான் அண்ணன் நடிப்பு சொல்லிக்கவே முடியல. அப்புறம் ஜிவி அண்ணன் மியூசிக்கு பிரிச்சிட்டாரு. மொத்தத்தில் இந்த வாரத்தோட வின்னரு, க்ளீன் வின்னரு. கோலியோட வின்னரு ராயன் வரும், அது வரும்னாங்க. க்ளீனாக தங்கலான்னு கங்குவா விக்ரம் சார் தான் நடிப்பு. அரக்கன்னு அவர் இருக்காது. அதுக்கும் மேலே ஒரு பேர் வரனா இவருக்கு வரும். பிரிஸ்டர் அண்ணன் சூப்பராக இருந்துச்சுண்ணா. விக்ரமோட ஆக்டிங் விஷுவல்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இதாக இருந்தது. ஸ்லோ நரேஷனாக இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டோரி இந்த மண் வளத்தை காக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸ்லோவாக போகும். டைரக்ஷன்லாம் விஷுவல்ஸ் டைரக்ஷன்லாம் ஸ்லோவாக போகும் படம். கொஞ்சம் ஸ்லோவாக இது பண்ணும். அவ்வளோ மற்றபடி பார்க்கலாம். படம் வேறு லெவலுங்க உண்மையாக. ஏன்னா ரஞ்சித் சாரை ஃபஸ்ட்டு பாராட்டணும் பயங்கரமாக. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் இந்த மாதிரி தான் படம் எடுப்பார், இப்படி தான் எடுப்பார், அப்படி தான் எடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் ரஞ்சித் சார் வேறு மாதிரி தரமாக சென்ட்டார். வேறு மாதிரி பண்ணிட்டார் படம். விக்ரம் சார் ஆக்டிங் என்னமா பண்ணிடுறாருப்பா அந்த மனுஷன். என்ன மாதிரி மேக்கிங் படம். உண்மையாக தமிழ் படத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து இது ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு பெருமைங்க. உண்மையாக வேறு லெவல் பண்ணிட்டாமல்ல மனுஷன். மியூசிக் ஜிவி பிரகாஷ் பற்றிட்டா போல் பயங்கரமாக அதிர விட்டா போல்.